الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم أو كما قال عليه الصلاة والتسليم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹஜரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் எல்வேர்களின் மீதும் நீங்கா நலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக நமக்கு ஏராளமான செய்திகளை சொல்லித் தருகிறார். மனித சமுதாயத்தை ஒரே ஆன்மாவிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம். உங்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அனைவரும் படைப்பினங்களுக்கு மத்தியிலே சமமானவர்கள் என்று சொல்லுகிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மற்றொரு இடத்திலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாகுவார்களா என்று அல்லாஹ் அங்கே கேட்கிறான், வினா எழுப்புகிறான். படைப்பால் நான் தான் உங்களை படைத்தேன் என்கிற ரீதியிலே நீங்கள் அத்தனை பேரும் சமமானவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இல்லை, இன பாகுபாடு இல்லை, நிற பாகுபாடு இல்லை என்று இருந்தாலும் கல்வி என்று வருகிற போது அது ஒரு மனிதனை மற்றவர்களை விட சற்று உயர்த்துகிறது என்பதுதான் இந்த வசனத்தினுடைய யதார்த்தமான கருத்தாக இருக்கிறது. அப்ப கல்வியின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் சமூகத்தில் உயர்வை பெற முடியும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவேதான் வினாவாக எழுப்புகிறார், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா? அறிவாளிகளும் அறிவில்லாதவர்களும் சமமாவார்களா? கல்லும் மண்ணும் சமமாகுமா? இரண்டும் ஒரே தரம் அல்ல. கற்றவர்கள் வேறு தரம், கற்காதவர்கள் வேறு தரம். அல்லாஹ் அங்கே இரண்டாக பிரித்து காட்டுகிறார். ஒரு மனிதன் சமூகத்தில் உயர்வை பெற வேண்டும் என்றால், சமூகத்தில் கண்ணியத்தை பெற வேண்டும் என்றால், சமூகத்தில் உயர்ந்த நன்மதிப்பை பெற வேண்டும் என்றால் அவனிடத்திலே கல்வி என்பது இருக்க வேண்டும். கல்விதான் ஒரு மனிதனை நெறிப்படுத்துகிறது, ஒரு மனிதனை சான்றோனாக ஆக்குகிறது, ஒரு மனிதனை தவறுகளிலிருந்து அவனை தூரமாக்கி வைக்கிறது. கல்விதான் ஒரு மனிதனை கற்பொழுக்கம் உள்ள பெண்ணாக அந்த பெண்ணை உருவாக்குகிறது. கல்விதான் அந்த பெண்ணுக்கு அது ஞானத்தை, வெட்கத்தை கொடுக்கிறது.
ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம், கல்வி இல்லாத பெண் என்பவள் கலர் நிலத்தை போன்றவளாவாள். உண்மைதான் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவேதான் கல்வியை குறித்து சொல்கிற போது தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், அல்லாஹ்வை இறைவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் ரசூலாக ஏற்றிருக்கிறார்களோ, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவரின் மீதும் கல்வியை கற்பதை கட்டாயமான கடமையாக ஆக்கினார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆணுக்கு கல்வி எவ்வளவு அவசியமோ அதே போன்றுதான் ஒரு பெண்ணுக்கும் கல்வி என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. காரணம், கல்வி என்பது அழியாத ஒரு சொத்து. இன்றைக்கு நிறைய சொத்துக்களை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம், நிறைய வெகுமதிகளை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம், நிறைய புகழ்களை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம், நிறைய பண்புகளை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம். காலாகாலத்தில் கால வெள்ளத்தில் அவைகளெல்லாம் காற்றோடு காற்றாக கரைந்து போவதற்கான வாய்ப்புகள் மிகுதமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதரை குறித்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் புகழ்ந்து பேசக்கூடிய அதே நாவுகள் அந்த மனிதரிடத்தில் இருந்து அருளுக்கத்தக்க காரியங்கள் வெளிப்படுகிற போது, அருங்குணங்களுக்கு பதிலாக துர்க்குணங்கள் வெளிப்படுகிற போது எந்த நாவு அவரை புகழ்ந்ததோ அதே நாவுகள் அவளை இகழவும் ஆரம்பிக்கிறது. நிதர்சனமாக நாம் பார்க்கிறோம். அப்படியானால் புகழ் என்பது அதற்கு நிலை இல்லை. செல்வத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதற்கும் நிலையான ஒரு பெயர் அல்ல. இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிற காசு பணங்கள் நாளைக்கு அல்லாஹ் நாடினால் இன்னொருவரிடத்திலே கைமாறி போய் விடுகிறது. சுருக்கமா நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம், இந்த தங்கம் இருக்குல்ல, இன்னைக்கு எங்கேயோ போய் நிக்குதுல, அந்த தங்கத்துக்கு அரபியில் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க பாருங்க. தங்கத்துக்கு அரபியில் என்ன? தஹப்னு சொல்லணும். தஹப்னா தங்கம்னு அர்த்தம். ஏன் அதுக்கு தங்கம்னு தங்கத்துக்கு தஹப்னு அரபியில பேர் வைக்கப்பட்டிருக்குன்னா, தங்கம் இருக்கிறதே, தங்கம் ஒரு மனிதரிடத்தில் நிலையாக தங்காது. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. ஒரு 10 பவுன் வாங்கி வச்சுட்டு ஒரு வாரம் நிம்மதியா இருக்க முடியுமா? அடுத்த வாரம் அதே 10 பவுன் வாங்குறதுக்கு கூடுதலாக காசு போட வேண்டியது இருக்கிறது. அப்ப விலை மதிப்பு என்பது கூடிக்கொண்டே செல்கிறது. அப்ப நமக்கென்று ஒரு தேவை வருகிற போது அதை நாம் செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. எனவேதான் இதை குறிப்பதற்காக அரபு வல்லுநர்கள் அன்றைக்கே இதை கணித்து அந்த தங்கத்திற்கு பெயர் வைக்கிற போது தஹப என்றால் சென்றான் என்று அர்த்தம், தஹப் என்றால் செல்லுதல் என்று அர்த்தம். தங்கம் ஒரு மனிதரிடத்திலே நிலையாக இருக்காது. அது இன்றைக்கு ஒருவரிடத்தில் இருந்தால் இந்நாளைக்கு வேறொரு இடத்திலே சென்று இருக்கும். நகைக்கடைக்காரர் கோடிக்கணக்கான முதல் போட்டு கடையை திறந்து வச்சிருக்கிறாரு. நமக்கு எந்த அளவில் நகை தேவைப்படுகிறதோ அவர் சொல்லுகிற காசை நாம் கொடுத்து விட்டால் அந்த கடையில் அவ்வளவு நேரம் அழகாக அங்கே இருந்து கொண்டிருந்த அந்த நகை நமக்கு சொந்தமாகி விடுகிறது. கடைக்காரருடைய உரிமை என்பது அங்கே நீங்கி விடுகிறது. நாம் கொண்டு வந்து நம்முடைய வீட்டிலோ அல்லது வேறு பாதுகாப்பான இடங்களிலோ வைக்கிறோம். நம் மகள்களுக்காக, நம் குழந்தைகளுக்காக, பேர குழந்தைகளுக்காக, பேத்திகளுக்காக அதை வழங்குகிற போது அடுத்தவர்கள் அவர்களுக்கு அன்பளிப்பாக சென்று விடுகிறது. ஆக இப்படியாக தங்கம் என்பது, பொருளாதாரம் என்பது இன்றைக்கு ஒரு மனிதரிடத்திலே நிலையாக இருப்பதில்லை. ஆனால் கல்வி என்பது அப்படி அல்ல. நீடித்து நிலையாக மௌத்து வரைக்கும் அவரோடு இருக்கக்கூடியது கல்வியாக இருக்கிறது. அதனால்தான் கல்வி என்பதை அழியாத சொத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த கல்வியை குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, நீங்கள் முஸ்லிமாக இருக்கக்கூடிய அனைவரும், ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் நீங்கள் கல்வியை தேடுவதை கட்டாய கடமை என்று சொல்லி இருக்கிறார்கள். கல்வினா என்னங்க? மார்க்கம் மற்றும் உலகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்வது. இதுக்கு பேர் தான் கல்வி.
மார்க்கம் மற்றும் உலகம் சார்ந்த செய்திகள், அதான் டெபினேஷன். கல்விக்கான டெபினேஷன் என்ன? மார்க்க ரீதியான செய்திகளும் அறிந்திருக்க வேண்டும், உலக ரீதியான காரியங்களும் அறிந்திருக்க வேண்டும். மார்க்க செய்திகளை தெரிகிறதுனால உலக செய்தி தெரியவில்லை என்று சொன்னாலும் அதற்கு பேர் கல்வி அல்ல. முழுக்க முழுக்க உலக செய்திகளாக தெரிந்து கொண்டு மார்க்க ரீதியாக அவன் அறிய வேண்டிய செய்திகளை தெரியாமல் இருந்தாலும் அதற்கு பெயர் கல்வி அல்ல. மார்க்கம் உலகம் இரண்டு ரீதியான செய்திகளையும் யாரிடத்திலே உள்ளடக்கி இருக்கிறதோ அந்த மனிதரிடத்திலே கல்வி இருக்கிறது என்று பொருள். ஆண் குழந்தைகளை பொறுத்தளவிற்கு கல்விகளை நாம் கொடுக்கிற அந்த அதே கவனத்தை நம் பெண் குழந்தைகளுக்கும் நாம் கொடுக்க வேண்டும். பெண்களுக்கான அந்த மார்க்க ஞானங்கள், பெண்களுக்கான உலகம் சார்ந்த அந்த கல்வியிலே நாம் கவனத்தை சற்று அதிகமாக கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் நவீன காலங்கள். அவர்களுக்கு தகுந்தாற் போல நம் குழந்தைகளுக்கான அந்த ஞானங்களை நாம் வழங்குவதற்கு பெற்றோர்களாகி நாம் முன்வர வேண்டும். அதை அவர்களுக்கு கொடுக்கிற தார்மீக பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு நாம் கல்வியை கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால், மார்க்க ஞானத்தை நாம் வழங்குகிறோம் என்று சொன்னால் 3 விதமான பலன்கள் அங்கே கிடைக்கிறது. ஒன்று, அந்த பெண் தன்னை அங்கே சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு செய்தியை தெரிகிறதுக்கு முன்னால எதை எப்படி செய்யணுங்கிறது தெரியாது. இப்ப அந்த மார்க்க ஞானத்தை நாம் கொடுக்கிற போது, ஓ இதனுடைய ரூட் இப்படித்தான், இதனுடைய வழிமுறை இப்படித்தான், இதனுடைய மெத்தட் இப்படித்தான் என்று தன்னை சுய சீர்திருத்தம் பண்ணுவதற்கான முதல் பணியாக அங்கே அந்த பெண்ணுக்கு அமைந்து விடுகிறது. இரண்டாவது, குடும்ப வாழ்க்கையை சீராக அவள் கழிப்பதற்கான ஒரு முறையை நாம் அவளுக்கு வழங்குகிறோம் என்று அர்த்தம். இன்றைக்கு குடும்பங்களிலே நடக்கிற ஏராளமான செய்திகள், தலாக்காக இருக்கட்டும், ஹுலாவாக இருக்கட்டும், ஃபஸ்காக இருக்கட்டும், இதர பிரச்சனைகளாக இருக்கட்டும், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய 99.9 விகிதாச்சார பிரச்சனைகள் என்பது மார்க்க ஞானமின்மையால் ஏற்படுகிறது என்ற ஒரு தகவல் அறிக்கை நமக்கு சொல்கிறது. நம் குழந்தைகளுக்கு இப்போது நாம் மார்க்க ஞானத்தை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், எது சரியானது, எது தவறானது, எதை நாம் செய்ய வேண்டும், எதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், கணவருக்கு என்ன செய்ய வேண்டும், மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும், தாய்க்கு என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற தெளிவான ஒரு வழிகாட்டுதலை, மார்க்கத்தினுடைய செய்திகளை அவர்களுக்கு நாம் வழங்கிவிட்டோம் என்று சொன்னால், அந்த பெண்ணுடைய நாம் மரணித்து விட்டாலும் கூட அந்த பெண் அந்த மார்க்க ஞானத்தின் மூலமாக நம் தந்தை, நம் தாய் நமக்கு இந்த வழிமுறையை சொல்லிக் கொடுத்தார்கள். இப்போது நம் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியை நீக்குவதற்கு நாம் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே அவள் பக்குவப்பட்டு போகிறாள். எந்த மார்க்க ஞானமும் இல்லை, எந்த செய்தியும் அவர்களுடைய உள்ளத்திலே இல்லை. நாம் அவர்களை திருமணம் முடித்து கொடுத்து இன்னொரு இடத்திலே ஒரு பிரச்சனையை சந்திக்கிற போது தெளிவான முடிவை எடுப்பதற்கு அங்கே தடுமாற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறாள் நம் குழந்தைகள், பெண் குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கான சரியான வழிகாட்டுதலை குழந்தை பருவமாக இருக்கிற இப்போதே மார்க்க ஞானங்களை நாம் கொடுத்து விட்டால், எதிர்காலத்தில் அவர்களுடைய ஃபியூச்சராக வைத்துக் கொள்வதற்கு, அவர்களுடைய எதிர்காலத்தை பிரைட்டாக, ஒளிமயமானதாக அவர்கள் ஆக்குவதற்கான வழிகாட்டல் மார்க்க ஞானங்களை அவர்களுக்கு நாம் கொடுப்பதிலே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னை எப்படி அலங்கரிக்க வேண்டும், யாருக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும், தன்னை மறைக்க வேண்டும், அத்தனை செய்திகளும் அவர்களுக்கு கிடைக்கிற போது அதன் மூலமாக அவள் பக்குவப்பட்டு போகிறாள். பக்குவம் அடைகிற போது எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் என் தாய் சொல்லிக் கொடுத்த, என் தந்தை சொல்லிக் கொடுத்த, என் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த வழிமுறையை, நடைமுறையை, மார்க்க நெறியை அங்கே பின்பற்றுகிற போது குடும்பத்தில் ஏற்படுகிற நெருக்கடிகள் அங்கே பறந்து போகிறது. ஒரு குடும்பத்தினுடைய நிம்மதிக்கு, ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி அங்கே ஒரு பெண்ணுடைய கையிலே அங்கே மறைந்திருக்கிறது.
நம் பெண் குழந்தைகளுக்கான மார்க்க ஞானங்களை நாம் வழங்குகிற போது நம் குடும்பத்தினுடைய எதிர்காலம் அங்கே பாதுகாக்கப்படுகிறது. மூன்றாவதாக, ஒரு பெண்ணுக்கு நாம் மார்க்க ஞானத்தை கொடுப்பதால் அந்த பெண்ணின் மூலமாக ஒரு சமூகமே சரியான பாதையிலே செல்வதற்கான ஒரு வழிகாட்டுதல் அங்கே கிடைக்கிறது. அல் உம்மு அவ்வலுல் மதரசா. ஒரு தாய் தான் குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடமாக இருக்கிறாள். உண்மை மதுதானே? பாட புத்தகங்கள் இல்லாத ஆசிரியை ஒரு குழந்தைக்கு தாய் தானே. தாயின் முகத்தை பார்த்துத்தானே குழந்தை புன்முறுவலை கற்றுக்கொள்கிறது. புத்தகங்களை படிப்பதற்கு முன்னர், நூலறிவை பெறுவதற்கு முன்னர், அனுபவ அறிவின் மூலமாக பிறந்த தன் குழந்தையை எடுத்து தன் மடியிலே வைத்து அந்த குழந்தையை பார்த்து புன்முறுவல் சிரிக்கிற போது அந்த தாயின் சிரிப்பை பார்த்து தான் குழந்தை புன்முறுவலை அங்கே கற்றுக்கொள்கிறது. எழுந்து நடக்கிற பருவம், முதலாக எழுந்து நிற்கிற போது, கீழே விழுகிற போது தாயினுடைய கரங்களை நாம் ஓரமாக நின்று கொடுத்தால் அந்த கரங்களை இறுக பற்றி பிடித்துக் கொண்டு நம்மோடு கீழே விழாமல் நடக்கிற அந்த பயிற்சியை குழந்தை தாயிடமிருந்துதானே பெற்றுக்கொள்கிறது. எந்த பாட புத்தகத்தையும் அந்த குழந்தை படிப்பதில்லையே. அனுபவ அறிவாக தன் தாயிடத்தில் இருந்துதான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஒவ்வொரு குழந்தையும் துவங்குகிறது. ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும். அந்த பெண் மார்க்க ஞானம் உள்ளவளாக இருந்தால், கேள்வி கேட்கும் குணமுள்ளவளாக இருந்தால், நல்ல கேள்விகளை நல்ல அறிவுமிக்கவளாக இருந்தால், அந்த குணங்கள், அந்த கல்வி ஞானம் அந்த குழந்தை இடத்திலும் பிரதிபலிக்கிறது. கணவன்களாக இருப்பவர்கள் பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக, குடும்பத்தை நடத்துவதற்காக குழந்தைகளை விட்டு நீண்ட நெடிய நேரங்கள் நாம் பிரிந்துதான் இருக்கிறோம். குழந்தைகளோடு அதிக நேரத்தை செலவழிப்பவர்கள் தாய்மார்கள் தான். குழந்தையோடு அதிகமான நேரங்கள் உறவாடக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தாய்மார்கள் தான். அந்த தாயாக இருப்பவள், அவளிடத்திலே மார்க்க ஞானமும் தெளிவான அந்த சிந்தனையும் இருந்துவிட்டால் அந்த சிந்தனை அந்த குழந்தையிடத்திலும் அப்படியே பிரதிபலிக்கிறது. மிகப்பெரிய இறைநேசராக இருந்தவர்கள், அவர்களுடைய தாயார்கள் அவர்களை கருவிலே சுமந்திருக்கிற நேரத்திலே குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்ததன் காரணமாக சிறு வயதிலே சுமார் பிறக்கிற போதே 15 ஜுசுக்களை மனனம் செய்து இந்த உலகத்திற்கு வெளிவந்த குழந்தைகள் எல்லாம் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். கேட்கிற போது நமக்கு அதிசயமாகத்தான் இருக்கும். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு எதிலே அதிக தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ அந்த குணாதிசயங்கள் அப்படியே அந்த குழந்தையிடத்திலே பிரதிபலிக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகவேதான் குழந்தைகளிடத்திலே நன்முறையிலே நீங்கள் பழகுங்கள், அருவருக்கத்தக்க தீய காரியங்களை அவர்களுக்கு முன்னிலையிலே நீங்கள் செய்யாதீர்கள் என்று நமக்கு வழிகாட்டல் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பெண் தன் குழந்தைக்கான ஆரம்ப பள்ளிக்கூடமாக இருக்கிறாள். தாயின் மடிதான் குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடமாக இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களாகிய இருக்கக்கூடிய நமக்கு நம் குழந்தைகளை வளர்ப்பதிலே ஒரு தாயினுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் என்பது அது பிரைட்டாக ஒளிமயமாக இருக்கும் என்று நமக்கு வரலாறிலே சொல்லப்படுகிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மார்க்க அறிஞர், பல்வேறு மார்க்க ரீதியான நூல்களை எழுதி இருக்கிறார்கள். இந்த மிகப்பெரிய கல்வி ஞானத்தினுடைய பின்னணி என்ன தெரியுமா? ஒற்றை வரியிலே சொல்வதாக இருந்தால் அவர்களுடைய தாயாரினுடைய தூண்டுதல், அவர்களுடைய தாயினுடைய அந்த உயர்ந்த சிந்தனை, அவர்களுடைய தாயிடத்தில் இருந்த அந்த உயரிய பண்பு மக்கமா நகருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். சிறு வயதிலே என்ன சொன்னாங்க தெரியுமா? கல்வி ஒன்று மட்டும்தான் உன் நோக்கமாக இருக்க வேண்டும்.
மக்காவுக்கு போறீங்க, இன்றைக்கு இருப்பதை போன்ற வாகன வசதிகள் எல்லாம் கிடையாது. நீங்க போற நோக்கம் என்பது மார்க்க ஞானம் பெறுவது மட்டும்தான். வேற எதிலையும் உங்க கவனம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு மிகப்பெரிய மார்க்க ரீதியான நூல்களை எல்லாம் எழுதி தந்திருக்கிறார்கள் என்றால், ஆரம்பத்திலே அவர்களுடைய தாயாரினுடைய அந்த மார்க்கத்தின் மீது இருந்த அவர்களுக்கான அந்த வேட்கை, தன் குழந்தையை மார்க்க ரீதியான துறையிலே அவர்களை ஜொலிக்க வைக்க வேண்டும் என்கிற அந்த உயரிய சிந்தனை அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். மிகப்பெரிய மார்க்க அறிஞராக இன்றைக்கும் பேசப்படுகிறார்கள். அப்ப அந்த தாயினுடைய தூண்டுதலினால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே இந்த செய்திகளை சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். கணவர் இன்னும் இஸ்லாத்தில் இணையவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தன் மகன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இஸ்லாமிய ஞானங்களை கற்றுக் கொடுக்க ஆர்வத்தை ஏற்படுத்தினார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சற்றேறக்குறைய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற பிரபலமான சஹாபியாக இருப்பவர்கள் அவர்கள் மரணிக்கிற அந்த நேரத்திலே நபி அவர்கள் அறிவித்த 2268 நபிமொழிகளை இந்த உலகிற்கு அறிவித்து தந்த அறிவிப்பாளராக அவர்கள் மரணமடைந்தார்கள் என்று வரலாறு நிறைவு பெறுகிறது. நாம் இன்னைக்கு சாதாரணமாக தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஅய்யத்திஹி என்று நபி அவர்களுடைய நபிமொழிகளை நாம் ஓதி அதற்கான விளக்கங்களை கேட்கிறோம். ஆனால் இந்த நபிமொழிகளை யார் அறிவித்தார்கள்? அவர்களுடைய நிலைமைகள் என்ன? அவர்கள் நம்ப தகுந்தவர்களா? அவர்களுடைய நபிமொழிகளை நாம் ஏற்கலாமா என்றெல்லாம் தீவிரமாக அதற்காக பல்வேறு தியாகங்களை செய்து, சாப்பிட்டும் சாப்பிடாமலும் குடும்பத்தை இழந்தும் பல்வேறு ரீதியான சோதனைகளுக்கு பின்னால் இந்த சமூகத்திற்கு நபி அவர்கள் சொல்லித் தந்த 2268 நபிமொழிகளை இந்த சமூகத்திற்கு சொல்லி சென்ற அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாமிய ஞானங்களை கற்றுக்கொள்வதற்கான அடிப்படை அம்சமாக திகழ்ந்தவர்கள் அவர்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அங்கே உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன் மகன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இஸ்லாமிய கல்வியை கற்கிற அந்த விஷயங்களிலே அவர்கள் கவனத்தை செலுத்தியதற்காக அந்த தாயினுடைய முயற்சிக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு 2268 நபிமொழிகளை இந்த சமூகம் பெற்றிருக்கிறது. நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த மார்க்கத்தின் மீது இருந்த அந்த ஈர்ப்பு, மார்க்கத்தை நம் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் அவர்களுடைய குழந்தைகளையும் அந்த துறையிலே ஈடுபடுத்தி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு நேரங்களிலே தன்னுடைய மகள் ஃபாத்திமாவிற்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். பல்வேறு செய்திகளை சொன்னார்கள். நபியிடத்திலே இருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். கடைசியாக அவர்கள் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? இறக்கிற போது 3 வசியத் செஞ்சாங்க. 3வது வசியத்து அன் தத்ஃபன லைலன் பில் பகீ. நான் இறந்து விட்டால், தன் கணவரிடத்திலே சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா இடத்திலே, நான் இறந்து விட்டால் என்னுடைய ஜனாசாவை பகலிலே அடக்கம் செய்யாதீர்கள், என்னுடைய ஜனாசாவை ஜன்னத்துல் பகீயிலே இரவு நேரத்திலே அடக்கம் செய்யுங்கள். காரணம், மற்ற ஆண்களினுடைய அந்நிய ஆண்களுடைய பார்வை என்னுடைய ஜனாசாவின் மீது விடப்பட்டு விடக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். இந்த ஞானம், இந்த கற்பொழுக்கம், இந்த வெட்கம் இன்றைக்கு நம்முடைய பெண் குழந்தைகளிடத்திலே வர வேண்டும் என்று பெற்றோர்களாகிய நாம் அத்தனை பேரும் சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபியிடத்திலே இருந்து அவர்களுடைய போதனை முறைகள் எந்த அளவிற்கு இருந்திருக்கும்? ஒரு பெண்ணுடைய வாயில இருந்து வருகிற இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. கற்பொழுக்கம் உள்ள அப்பழுக்கற்ற ஒரு
வெட்கமுள்ள ஒரு பெண்ணின் மூலம் இருந்துதான் இந்த வார்த்தை என்பது வெளிவர முடியும். என் ஜனாசாவை கூட ஒரு அந்நிய ஆணின் பார்வை பட்டுவிடக் கூடாது என்பதிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகவும் கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மார்க்க ரீதியான செய்திகளை தெரிந்து கொள்வதிலே எந்த அளவிற்கு கவனமாக இருந்திருப்பார்கள். தன்னுடைய தந்தையிடத்திலே இருந்து மார்க்க செய்திகளை எந்த அளவிற்கு அவர்கள் பெற்றிருப்பார்கள், அதை நடைமுறைப்படுத்தி இருப்பார்கள். அவைகள் அத்தனையும் அவர்கள் உள்வாங்கியதனுடைய விளைவுதான் ஒற்றை வார்த்தையிலே சொல்லிவிட்டார்கள், என் ஜனாசாவை நைட்ல எந்த அந்நிய ஆடவனுக்கும் பார்வைப்படாத விதத்திலே நீங்கள் அடக்கம் செய்யுங்கள். சுபஹானல்லாஹ். இன்றைக்கு நம்முடைய பெண் குழந்தைகளுக்கும் இதே ஒழுக்கத்தை, இதே வெட்க உணர்வை நாம் கொடுக்க வேண்டும். அதற்கான தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிகப்பெரிய மார்க்க மேதை. பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அவர்களிடத்திலே அமர்ந்து நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை குறித்த பல்வேறு செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறார்கள் என்று வரலாறிலே வருகிறது. ஆயிஷா என்று நம் குழந்தைக்கு பெயர் வைக்கிறோம். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மார்க்க ஞானத்தில் எத்தனை சதவீதத்தை நாம் கொடுத்திருக்கிறோம்? பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹதீஸ்களை அறிவிப்பாளர்களிலே முதல் தரத்தில் இருப்பவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சுமார் 5310 நபிமொழிகளை இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். இரண்டாவது இடத்திலே 2210 ஹதீஸ்களை இந்த சமூகத்திற்கு தந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிகப்பெரிய மார்க்க ஞானம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா என்ற பெயரை நம் குழந்தைகளுக்கு வைக்கிற அதே நேரத்தில் என் குழந்தைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த மார்க்க ஞானத்தையும் நான் முழுமையாக கொடுப்பேன் என்கிற உறுதிப்பாட்டை நாம் எடுப்பதற்கான மிக முக்கியமான தருணத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். காலத்தினுடைய சூழ்நிலை இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. எங்க போனாலும் ஒழுக்கம் இல்லாத அருவருப்பான ஒரு சொல்லுவதற்கு கூட வார்த்தைகள் அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு உலக ரீதியான நடப்புகளை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க ஞானத்தை கொடுப்பதற்கான பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே நாம் இந்த நிதர்சன உலகத்திலே, இந்த நெருக்கடியான உலகத்திலே மார்க்க ஞானத்தை கொடுக்க தவறினோம் என்று சொன்னால் குடும்பத்திலே பிரச்சனைகள், அடுத்த சந்ததியை நபி வழியில் சுன்னத்தான முறைகளில் நாம் உருவாக்குவதிலே பிரச்சனைகள் என்று எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்படும். இந்த எல்லா நெருக்கடிகளும் தீர வேண்டும் என்று சொன்னால் நம் குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு மார்க்க ஞானத்தை கொடுக்கிற போது அவளும் தன்னை சரி செய்து கொள்கிறாள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அவள் சுமூகமாக அங்கே முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறாள். தன் எதிர்கால ஜெனரேஷன், கணவர்களாகிய நாம் கடல் கடந்து பல்வேறு சூழ்நிலைகளின் காரணமாக சென்று விடுகிறோம். குழந்தைகளோடு அதிக நேரத்தை செலவழிக்கக்கூடிய அந்த தாய் எதிர்காலத்தில் தாய்மை என்கிற மிகப்பெரிய பொறுப்பை அடையக்கூடிய இன்றைய நம்முடைய பெண் குழந்தைகள் இந்த மார்க்க ஞானத்தை அவர்களுக்கு நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய சந்ததிகளை மார்க்க ஞானம் உள்ளவர்களாக, இரையச்சம் உள்ளவர்களாக, இறைவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய அந்த குழந்தைகளாக அந்த சந்ததிகளை உருவாக்குவதற்கான பெரும் பங்கை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். நாம் குடும்பத்திற்கான பொருளாதாரத்தை ஈட்டுவதிலே பெரும்பாலான நேரங்களை அங்கு கழித்து விட்டாலும் அதற்கான பொறுப்பை நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு நாம் மார்க்க ஞானத்தை கொடுப்பதால் அதற்கான உதவியை நாம் செய்த அந்த ஒரு சூழலும் ஏற்பட்டுவிடும். இவைகளை எல்லாம் நாம் கவனத்திலே கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க ஞானங்களை கொடுக்கிற விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கல்விக்காக, நம்முடைய குழந்தைகளினுடைய மார்க்க கல்விக்காக நாம் செய்யக்கூடிய எல்லா வகையான தியாகங்களையும், அதற்காக நாம் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து வகையான விஷயங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய உதவியை நல்விடுகானாக. அதற்காக நாம் அத்தனை பேரும் நம்முடைய பெண் குழந்தைகளை நான் சரியான முறையிலே அவர்களுக்கு மார்க்க ஞானங்களை கொடுப்பேன் என்கிற சங்கல்பத்தோடு இங்கிருந்து நாம் கலைந்து செல்ல வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அவாவையும் நம்முடைய துஆவையும் கபூல் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்